ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் வேர்ல்டு கப் அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர போகிறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தகவல் வெளியேறிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சுமன் கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா திரும்பிட்டார். ஒரு தனிப்பட்ட காரணம் மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து டீமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள்கிட்ட போதியமான ரிசர்வ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா அணி ரிசர்வ் பிளேயர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஒரு லீக் மேட்ச் முடிஞ்சு இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஹைட்டுக்கு போயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரோட ஜெய்ஸ்வாலோட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அந்தளவுக்கு வந்து பெருசாக கண்டுக்கல. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மைனர் இன்ஜுரி இருக்கிறங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓப்பனர் தேவைப்பட்டா. ஏன்னா வந்து விராட் கோலி வந்து ஓப்பனராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது. இதனாலே வந்து சிவம் தூபே வந்து பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஆர்டரில் தடுமாற்றங்காட்டி ஒரு ஓப்பனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இறக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவம் தூவிக்கு தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டவுன் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி பின்னாடி போயிட்டு இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெய்ஸ்வாலை இறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வந்து ஜெய்ஸ்வாலோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அப் கேம்லையும் ஒன்று கலந்துக்கல. சஞ்சய் சாம்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வார்ம் அப் கேம்லையும் ஓப்பனிங் பண்ணார். இப்படி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஜுரி காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெய்ஸ்வால் விலகிட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்காக ஒரு அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி பிச்சில் வந்து நம்ம ஒரு ஸ்லோ ட்ராக்கிங் விக்கெட்டாக இருக்கிறங்காடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மவே ஒரு சூப்பராக இருக்கிற அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ்க்கு வந்து நம்மவே ஒரு பொருத்தமாகறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணியில் சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிட்டு அவர் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மவே ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வந்து பார்த்திங்கன்னா களமிறங்கி நம்மவே ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் 22ஆம் முடிஞ்சுனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து இந்திய அணியில் வந்து சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வெளியாயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் வெளியாகிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்தியா அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இணைஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனிங் இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. விராட் கோலியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் 3ல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மவே ஒரு சூப்பராக ஆடி இருக்காங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் டு ஃபார்ம் வரலாம்.